கடந்த 50 ஆண்டுகளில் சவுதி அரேபியாவின் வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது. இங்கே பாருங்க, இதான் இந்த பாலைவன பூமியில் ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா, இன்னொரு பக்கம் ஐரோப்பா, இன்னொரு பக்கம் ஆசியா, இது மூன்றுத்துக்கும் மத்தியில் அமைந்திருப்பது தான் சவுதி அரேபியா. சமீபத்தில் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வாரின் பஞ்சாயத்து சவுதி அரேபியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் வந்தாங்க, ரஷ்யாவை சேர்ந்த அதிகாரிகள் சவுதிக்கு வந்தாங்க, உக்ரைனை சேர்ந்த அதிகாரிகள் சவுதிக்கு வந்தாங்க. நேரடியாக ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நடைபெறல, சவுதி அரேபியா தான் மத்தியஸ்தம் பண்றாங்க. ஒவ்வொருத்தராக பேசி அங்கே அமைதி ஏற்படுத்த முடியுமா என்று முயற்சித்து வருகிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு பக்கத்து நாடான கத்தார், ரொம்ப குட்டி நாடு தான், அவங்க மத்தியஸ்தம் செஞ்சு வராங்க. சவுதி அரேபியா இப்படியாக அந்த பகுதியில் மிகவும் ஃபேமஸ். அந்த பகுதியில் மட்டுமில்லை, உலகத்தில் சமீபத்தில் மத்தியஸ்தம் செய்வதில் ரொம்ப ஃபேமஸாக காட்சியளிக்கிறது. ஒரு நியூட்ரல் நாடு, அதாவது நடுநிலையோடு செயல்படக்கூடிய நாடு. அனைவருக்கும் நாங்கள் சமம் என்ற வகையில் அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருகிறார்கள். மட்டுமில்லை, உலகத்தில் சமீபத்தில் மத்தியஸ்தம் செய்வதில் ரொம்ப ஃபேமஸாக காட்சியளிக்கிறது. ஒரு நியூட்ரல் நாடு, அதாவது நடுநிலையோடு செயல்படக்கூடிய நாடு. அனைவருக்கும் நாங்கள் சமம் என்ற வகையில் அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருகிறார்கள். அந்த வகையில் சவுதி அரேபியாவிற்கு நம் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 3வது முறையாக பயணம் செய்கிறார். சவுதி அரேபியாவுக்கு அதிகமாக பயணம் செய்த பிரதமர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரராகிறார். இந்தியாவிலிருந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தனி விமானம் சவுதி அரேபியா எல்லையில் நுழைந்தவுடனே சவுதி அரேபியா அரசு மரியாதை நிமித்தமாக அவர்களுடைய போர் விமானங்களை அனுப்பி பிரதமர் மோடி அவர்களுடைய விமானத்திற்கு பாதுகாப்பாக போர் விமானங்கள் அப்படியே வந்தது. ஜெத்தாவில் விமானம் தரையிறக்கப்பட்டது. அந்த பிரமிப்பூட்டும் காட்சிகளை பார்த்து விடுவோம். சவுதி அரேபியாவில் பிரதமர் விமானம் தரையிறங்கிய பிறகு பிரதமருக்கு 21 குண்டுகள் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பு தரப்பட்டது. அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம்.